Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விசிக சிபிஐ சிபிஎம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் மட்டுமே விஜயால் பதவியேற்க முடியும் என்ற நிலை நீடித்து வருகிறது. இந்நிலையில் சரியாக காலை 10 மணிக்கு இதற்கான செயற்குழு கூட்டம் கூட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், தாவேகாவுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து விவாதிக்க, ஆலோசிக்க, கருத்துக்களை பெற இப்படியாக பல்வேறு விஷயங்கள் நடக்கத்தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் பனையூர்ல நடைபெற இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் எடுக்கக்கூடிய முடிவுதான் நாளை தமிழகத்துல எந்த ஆட்சி மலரப் போகிறது என்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவிக்க இருக்கிறது. இன்று இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எடுக்கக்கூடிய முடிவு நாளை எந்த கட்சியுடைய ஆட்சி அமைய போகிறது என்பதை முடிவு செய்ய இருக்கிறது. இப்படி ஒரு புறம் இருக்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் கொள்கை ரீதியிலான கூட்டணியில இணைவார்களா அல்லது கூட்டணி ஏற்கனவே கூட்டணியில இருந்து கூட்டணியில வெற்றி பெற்றதை ஒட்டி அந்த கூட்டணியில இணைவார்களா என்ற எதிர்பார்ப்பும் அதே போல ஒரு ஆவலும் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்திருந்தாலும் 4 நாட்களாகியும் ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருந்தும் யாராலையுமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகம் பார்க்காத ஒரு அரசியல் சூழல இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 மாற்றி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் யாராலையுமே கணிக்க முடியாத தேர்தலாக இருக்கும் என தமிழக வெற்றி கழகம் முன்பிலிருந்தே தெரிவித்து வரக்கூடிய நிலையில தொங்கு சட்டசபை அமைந்திருக்கிறது. யாருக்குமே அறுதி பெரும்பான்மைக்கான அந்த 118 என்ற இடம் கிடைக்கவில்லை என்பதுதான் தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில எப்படியாக இந்த சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது, முடிவுகள் எந்த அளவுல இருக்கிறது, முடிவுகள் எட்டப்படுமா என்ற பல்வேறு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இப்போது ஒரு பெரிய கேள்வி மக்கள் முன்னாடி இருக்கிறது. அரசியல் கட்சிகளும் அதை நோக்கி அவர்களது அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து வருகின்றனர். திமுக அதிமுக இடையிலான கூட்டணி ஒரு ஹைகமாண்ட் லெவல்ல பேசப்பட்டிருந்தாலும் உரிய மறுப்போ அல்லது ஆமாம் என்ற ஏற்போ இதுவரையில எந்த கட்சி தலைவர்களிடமிருந்தும் இல்லை. ஆனால் அதற்கு ஒற்று போகும் வரையில கட்சியுடைய தலைவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்து வருகிறத பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில மதச்சார்பற்ற கட்சிகளுடன் கிட்ட மட்டும்தான் ஆதரவு கேட்க இருக்கிறோம் என்பதை கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவராகவும் இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜும் கட்சியுடைய நிலைப்பாடுகள் குறித்து பல்வேறு விளக்கங்களை தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகளாகியும் கட்சியுடைய தலைவர் ஏன் மௌனம் காக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் தெரிவிக்கும் போது நிச்சயமாக நேரம் வரும்போது பேசுவோம். கட்சியுடைய அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்கும் பணிகள் தான் நாங்கள் பிரியாரிட்டி கொடுத்து வருகிறோம். அதற்காகத்தான் ஆதரவு கடிதங்கள் கேட்கும் பணிகள், ஆதரவு கேட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கட்சியுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில இன்று நடைபெறக்கூடிய சட்டமன்ற ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. இப்படி இருக்க கட்சியை சுற்றி பல்வேறு தகவல்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் என பல்வேறு விஷயங்கள் நடந்து கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கெல்லாம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு சான்றும் இல்லை. அதிகாரப்பூர்வமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த ஒட்டுமொத்த ராஜினாமா என்ற திட்டத்தை மறுத்திருக்கின்றனர். அப்படி ஒரு திட்டம் இருந்தால் அது பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்காது என்பதும் அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஈழத்துல பிரச்சனை இருந்த போது திமுகவுடைய தலைவர், அப்போதைய திமுகவுடைய தலைவர் கருணாநிதியும் இதே ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தார். மொத்தமாக அப்போது இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய இருக்கிறோம் என தெரிவித்திருந்தார். அப்போது அரசியல் விமர்சகர்களும் அரசியல் ஆளுமைகளும் இது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கும், இதற்கால் ஒரு இம்பாக்ட் இருக்காது, ஒரு அட்டென்ஷன் கிரியேஷனாக இருக்கும் என்ற கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் நடவடிக்கைகளை எடுக்க போகிறதா அல்லது சட்டப்பூர்வமாக முன்னெடுக்க பல திட்டங்கள் இருக்கிறது. 1950களில் கர்நாடகால இதே மாதிரி ஒரு நிலை வரும்போது அப்போது RS பொம்மை முதலமைச்சராக இருந்தவர் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத போது உயர்நீதிமன்றத்தை நாடினார். ஆளுநரின் முடிவின் மீது உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்கள் முரண்பட்டு இருந்தது. இப்படியாக அவர் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ததையும்
பார்க்க முடிந்தது. இப்படி ஒரு நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகம் எடுக்க போகிறதா? இப்படியாக பல்வேறு கேள்விகளும் பல்வேறு கோணங்களும் கான்ஸ்பிரசி தியரிகளும் தமிழக வெற்றி கழகத்தின் முன்பாக இருக்கிறது. ஆனால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை செய்த பிறகு முடிவெடுப்போம் என்பதில் தமிழக வெற்றி கழகம் தீர்க்கமாக இருக்கிறது. கட்சியுடைய தலைவர் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வருகிறார். ஆட்சி அமைப்பதற்கான பணிகளுக்கு மட்டுமே தற்போதைக்கு பிரியாரிட்டி என்பதுல தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசியல் களத்திலுமே இது மிக முக்கிய ஒரு ஆலோசனை கூட்டமாகவே இருக்கிறது. நேற்று இரவு முழுவதுமாகவே தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த ஆதரவு பெறும் நடவடிக்கைகளிலையும் பேச்சுவார்த்தைகளிலையும் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக நமக்கு செவிவழி செய்திகள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில கூட்டம் தொடங்கியதற்கு பிறகாக கூட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இன்று காலை சரியாக 9 மணிக்கு தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்குமா என்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு அதற்கான செயற்குழு கூட்டமும் மறுபக்கம் நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.